காவேரி வந்து சொல்லிட்டுருக்காங்க, "சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து கங்காவும் யமுனாவும் அப்படியே ஒருத்தர் ஜாடை காட்டிக்கிறாங்க காவேரியை பற்றி. அடுத்து வந்து நல்ல விஷயம் டி, சீக்கிரமாக தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க. அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே யமுனாவும், அம்மா சொல்லுமா அவகிட்ட அப்படின்னோடனே, இன்னொரு விஷயம் டி அப்படின்னு, என்ன விஷயமா? கங்காவும் யமுனாவும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வீடை வித்துற சொல்கிறாங்கடி அப்படின்னோடனே, வீடை விற்கணுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல வீடை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் எதுக்காக? ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ தான்க்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அக்கா ஒன்றும் பிரச்சனை பண்ணல, நீ தான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்காமே பேசிகிட்டு இருக்க. தோ இப்போ மகாராணி மாதிரி அவ்வளோ பெரிய மாளிகைக்கு நீ போயிடுவ, நாங்கள் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். உடனே யமுனா வந்து இப்படி கேட்டோன்னு, இல்லை என்ன உனக்கு கஷ்டம்? நீயும் பணக்காரன வீட்டு பையனை பத்தின கல்யாணம் பண்ணியிருக்க, ஏன் நிவின்க்கு இல்லாத சொத்தா? சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? நிவின் இப்போ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்கு பணம் அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கினா அதுக்கப்புறம் என்ன அவங்க அம்மா விட்டு வைப்பாங்களா? ஏற்கனவே ஒன்றும் இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பணம் கொடுத்தா தான் கெத்தாக இருக்கும், அதனால தான் அம்மா கிட்டே வீடு விற்று பணம் கேட்குறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து கங்கா சொல்கிறாங்க, மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியூரில் போய் வேலை செய்கிறாரு, இதெல்லாம் பார்த்து தானே இருக்க. அப்போது நாங்கள் 2 பேரும் மட்டும் நல்லா வாழக்கூடாது, நீ மட்டும் மகாராணி மாதிரி நல்லா வாழணும், அதுக்காக தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. நல்ல என்னடி உனக்கு அப்படின்றாங்க கங்கா. ஏன்க்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் அப்படிலாம் நினைப்பேனா? அப்படி தான் நினைக்கிறேன், அதனால தான் வீடை விற்கக்கூடாதுன்ற. அப்பா ஞாபகத்துக்காக தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா ஞாபகமாக இருக்க ஒரே ஒரு வீட்டையும் நம்ம விற்றுட்டா ஒரு ஞாபகம் எப்படி இருக்கும்? என்ன அதுக்காக ஞாபகம் இருக்காதான்? இந்த சென்டிமெண்ட் கதையெல்லாம் எங்ககிட்ட பேசிட்டு எங்களை தொல்லைப்படுத்த வேலை வச்சுக்காத. இங்கே பாருமா, அவள் சொல்கிறத நீ கேட்டுட்டு இருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் 2 பேருக்கு இப்போ பணம் வேணும், அதுக்காக நீ வீடை விற்று தான் ஆகணும், இதுதான் எங்களோட முடிவு. அவள் பேச்சை கேட்டு ஆடி நின்றுனா அவள் பேச்சை மட்டும் கேட்க முடியாது, எல்லாரோட பேச்சை தான் கேட்கணும். மெஜாரிட்டி நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்கள் 2 பேர் மெஜாரிட்டி தான், நான் பாட்டி அம்மா 3 பேருக்கு மெஜாரிட்டி, அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்றாங்க காவேரி. அது கேட்டு கங்காவும் யமுனாவும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே யமுனாக்க, ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா தான் சொல்கிறாள், ஏன் நிலைமையை நான் சொல்கிறேன், அப்புறம் எதுக்காக தொல்லை பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் தெரியாது, வீடு விற்று தான் அவனை, வீடு விற்கலன்னு நடக்கிறதே வேறு, என்னடி பண்ணுவேன் அப்படின்றாங்க காவேரி. என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்க போகிறாங்க. ஒரு நிறுத்துங்களடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இப்போ என்னடி உங்களுக்கு வீடு விற்று உங்கள் காசு பணத்தை கொடுக்கணுமா? அப்படி, அம்மா நீ அமைதியாக இருமா, நான் பேசிக்கிறேன் காவேரி. நீ இப்போ இருக்க நிலைமையில் இவளுங்கிட்ட மல்லடிக்க முடியாதுடி, சொன்னால் கேளுடி, போனால் போதுடி, எவ்வளவோ போயிடுச்சு. அந்த வீடு கூட எத்தனையோ வட்டி எடுத்துக்கிறதுக்கு போயிட்டாங்க, ஆனால் காவேரியும் புருஷனும் சேர்ந்து தான் இந்த வீட்டை இப்போ வரைக்கும் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்போ விற்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கல்ல, காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சி நீங்கள் எடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, இப்போ என்ன, அந்த வீடு எல்லாருக்கும் தானே சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம், அதனால் எங்களுக்கு பணம் தேவை தான் படுது, இப்போ விற்று கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்றாங்க. விற்று கொடுக்குறேன் போதுமா அப்படின்றாங்க வந்து சாரதா. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம காவேரிமா. அதெல்லாம் முடியாதுமா, ஏன்டி இப்படி பண்ணுற, சொன்னால் கேளுடி, இவளுங்க விடமாட்டாளுங்கடி. விடலைன்னா நான் பார்த்துக்கிறேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் தானே உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை, உங்கள் பணத்தை கொடுத்துட்டா வீடை விற்க சொல்லி தொல்லை பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்றாங்க. ஆமாம், அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் பணம் கொடுத்துட்டா இந்த வீடை விற்க சொல்லி மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்கு சொந்தம் கூட கொண்டாட முடியாது, பரவாயில்லையா? பரவாயில்ல, எங்களுக்கு என்ன வந்தது, எங்களுக்கு பணம் தேவை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு 2 பேருக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறியா? நீ எப்படி கொடுப்ப? இந்த விஜய் கிட்டே வாங்கி கொடுக்குறியா அப்படின்னோடனே, விஜய் கிட்டலாம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நானே உங்கள் 2 பேர் பணத்தையும் கொடுத்துட்றேன், உங்கள் 2 பேர் பங்கு உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே, நான் கொடுத்துட்றேன். ஓ, மொத்தமாக நீ ஆட்டையே போடலான்னு பார்க்குற வீட்டை அப்படின்றாங்க கங்கா. ஏன்க்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேக்கா. அக்கா பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? கரெக்டு தானே, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு மீதி இருக்க 3 பங்கையும் மொத்தமாக ஆட்டையே போடலான்னு பார்க்குறேன், அதுக்காக தானே இப்படி பணம் கொடுத்து எங்களை செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அப்படி நினைக்கல, அம்மா பேரில் தான் வீடு இருக்கும், என் பங்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அம்மாக்கும் நர்மதாவுக்கு தான் இது சொந்தம், அதனால் அவங்க பேர்லேயே இருக்கட்டும், அவங்களுக்கு தான் இது சொந்தம், எனக்கு எந்த பங்கும் தேவையில்லை, அவங்க பேர்லேயே இருக்கட்டும் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் 2 பேரும் பணம் கேட்குறீங்களே, உங்கள் 2 பேருக்கும் வேணால் அந்த பங்கை கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு விஷயம், உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு திரும்பி இந்த வீட்டுக்கு எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது, அதை நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா, நான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு பங்கு கிடைச்சா போதும், நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம் போதுமா அப்படின்றாங்க. சரி, பணத்தை இப்போ எப்போ கொடுப்பேன் அப்படின்னோடனே, நான் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் 2 பேருமே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்கள் பணத்தை நான் உங்களோட பங்கு பணத்தை எவ்வளோ வீடு போகுதுன்னு பார்த்துட்டு அதில் 5 பங்காக போட்டு உங்கள் 2 பேருக்கு ஒரு பங்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. எப்போ கொடுப்பேன், கரெக்டாக டேட்லாம் சொல்லு, அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். எப்படியும் வீடு விற்றா கைக்கு பணம் வர நாள் ஆகும், அதே மாதிரி ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள் 2 பேரும், நான் கண்டிப்பாக உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே சாரதா எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க காவேரி சொல்கிறத.